செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பேஜ் உங்கள் ஆட்டோ மீடியா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th தமிழுக்கான அஃபிஷியல் ஹாஃப் இயர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோப்பா. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப், குவார்ட்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அண்ட் லீக்கர் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் நாங்கள் அதில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்லக்குட்டி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் 100. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூஸ் இட், சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. 15 1 15 பாருங்கப்பா. இந்த சூஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். பாருங்கள், 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம். பாருங்கப்பா, நான் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். அதுக்குலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 12th ஒன். இப்பாடல் இடம்பெற்ற நூல். பாட்டு வந்து மேலே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வலி என்பதன் பொருள். இப்பாடலை இயற்றியவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 2 பாருங்கப்பா. 2 மார்க்ஸ் செக்ஷன். இதெல்லாம் 4 2 8. உங்களுக்கு வந்து 21 கொஷின் வந்து கம்பல்சரிப்பா. விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி. உங்களுக்கு டோட்டலாக 6 இருக்குது. நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். அதில் 21st கொஷின் மட்டும் கம்பல்சரி. அண்ட் பார்த்துட்டிங்களா? உலகம் எவற்றால் ஆனது? சான்றோர்க்கு அழகாவது இடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? பகத்சிங் கண்ட கனவியாடு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 2 5 to 10. உங்களுக்கு டோட்டலாக 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 5 அட்டன் பண்ணணும். பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள். கலைச்சொல். மரபு தொடர் பொருளை எழுதுக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3 2 3 6. ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். பாருங்கள், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. இதை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இந்த கொஷின்ஸ்க்கெலாம். ஸோ 3 இருக்குது. நீங்கள் இனி 2 அட்டன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 3 6 பிரிவு 2 வந்து உங்களுக்கும் அதே தான். 3 இருக்குது. நீங்கள் இனி 2 அட்டன் பண்ணணும். 2 3 6. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 3, அதுவும் அதே தான். 2 3 6 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 2 அட்டன் பண்ணணும். அண்டு பகுதி 4 பார்த்தீங்கன்னா 5 5 25 5 மார்க்ஸ் செக்ஷன்ப்பா. இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு எய்டர் சாய்ஸ். நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு 2 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணால் போதும். பாருங்கப்பா. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 5 3 8 24 8 மார்க்ஸ். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ட்ரா சாய்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யுள்லேருந்து 2 கேட்பாங்க, உரைநடையிலேருந்து 2 கேட்பாங்க, துணைப்பாடம்லேருந்து 2 கேட்பாங்க. ஸோ டட்ஸ் இட் செல்லக்குட்டீஸ். வீடியோ வெயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பில்லை கிளிக் பண்ணிக்கோப்பா. அண்ட் மறந்துடாமல் கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ், பாய்.